காடு மலை எல்லாம் தாண்டி ஒரு வழியா அண்ணனை பார்த்த பேச்சி விருமன் கிட்ட போய் அழுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கேரளாவுல ரொம்ப சுகமா இருக்கேன், அங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா பேச்சி விடல. நீங்க இங்க வந்து என்ன பாதுகாத்தா நான் உங்களுக்கு 6 கால பூஜை நடக்க ஏற்பாடு பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கறாங்க. இந்த 6 கால பூஜை விஷயத்த கேட்ட உடனே நம்ம விருமன் மனசு மாறிட்டாரு. வந்த வேகங்கள அம்மனோட பூஜையை கெடுத்த அந்த பேய்காமன் கூட பயங்கரமான சண்டைக்கு நிக்கிறாரு நம்ம விருமன். 2 பேரும் பயங்கரமா மோதுறாங்க. அந்த காடே அதிருது. சண்டையில விருமன் பேய்காமனோட குதிரைய உடைச்சிடுறாரு. இப்படியே சண்டை தொடர்ந்து நடந்தா இந்த காடும் நாடும் தாங்காதுன்னு முடிவு பண்ணி இந்த சண்டையை நிறுத்த மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகனும் நேர்ல வராங்க. முருகன் ஒரு முடிவு சொல்றாரு. நீங்க 2 பேரும் குதிரை பந்தயம் பண்ணி யாரு அதிக இடத்த சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த காடுன்னு சொல்றாரு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட். முருகன் 2 பேரோட குதிரையும் ஷஃபில் பண்ண சொல்றாரு. உங்களுக்குள்ள நடந்த சண்டையில குதிரையோட காலை உடைச்சதால விருமன் தான் உடைஞ்ச குதிரையில போகணும்னு சொல்லிடுறாரு. குதிரை பந்தயமும் ஆரம்பிச்சது. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறாங்க. மதுரை தொட்டப்ப நாயக்கனூர்லயும் மொட்டை கோபுரத்துக்கு பக்கத்துலயும் கொடி ஒண்ணு நட்டு வச்சிருக்கேன், அத போய் யாரு முதல்ல எடுத்துட்டு திரும்பி வராதுன்னு தான் போட்டியே. பேய்காமன் வேகமா முன்னாடி போறான். விருமன் கால் உடைஞ்ச குதிரைய வச்சுக்கிட்டு வேகமா போக முடியாம தவிக்கிறாரு. இத பார்த்த பேச்சி தன்னோட அண்ணனுக்கு உடைஞ்ச குதிரையை கொடுத்த கோவத்துல, பேச்சி அம்மா இனிமே என் சந்ததியில வர யாரும் முருகனை கும்பிடக்கூடாதுன்னு, மீறி கும்பிட்டா அவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சபம் கொடுக்கறா. இப்போ பேச்சி தான் அண்ணனை பந்தயத்துல ஜெயிக்க வைக்க ஒரு தந்திரம் பண்றா. காட்டுல நடுவழியில பேச்சி ஒரு அழகான பெண் உருவத்துல நடுக்காட்டுல நிக்கிறா. அத பார்த்த பேய்காமன் பந்தயத்தை முழுசா மறந்து அந்த பெண்ணோட அழகுல மயங்கி அங்கே நிக்கிறாரு. சூரியன் உதிக்கிற வரை அவர் அங்கே இருந்துடுறாரு. இதனால விருமன் பந்தயத்துல முன்னாடி வந்து ஜெயிச்சிடுறாரு. விடியும் போது சரியா பேய்காமன் கொக்குளம்ன்ற ஊர்ல வந்து நிக்கிறாரு. அதனால அவரோட எல்லை அந்த ஊரோட முறிஞ்சது. கருமாத்தூருக்கு வந்தாச்சு. ஆனா பந்தயம் முறிஞ்சதும் பேச்சிக்கு இன்னொரு பயம் வந்துருது. ஒருவேளை அண்ணன் போனப்புறம் திரும்பவும் இந்த பேய்காமன் வந்தா என்ன பண்றது யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பண்றா பேச்சியம்மா. வேணும்னே தன்னோட மோதிரத்தை அங்க இருந்த ஒரு கிணலுக்குள்ள போட்டுட்டு, விருமா என் மோதிரம் கிணறுக்குள்ள விழுந்துருச்சு, எடுத்துக்கொடுன்னு சொல்றா. விருமன் நம்பிக்கையோட கிணறுக்குள்ள இறங்குறான். ரொம்ப ஆழமான இருட்டான கிணறு. அவன் கிணறுக்கு உள்ள இருக்கும்போது பேச்சி அந்த கிணற ஒரு பெரிய கல்லால எடுத்து மூடிடுறா. என்னம்மா தங்கச்சி, உனக்காக இந்த அண்ணன் உதவிக்கு வந்தா இப்படி என்னையே கிணத்துக்குள்ள வச்சு மூடிட்டியே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க, அண்ணா நீ கேட்ட மாதிரி தினமும் சூளி பொண்ணும் சூளி மாடும் என்னால உனக்கு பலியா தர முடியாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் உனக்கு ஒரு கர்ப்பிணி ஆடு பலி தரேன். இங்க இருக்கிற மக்களையும் என்னையும் என்னைக்கும் நீதான் காவல் தெய்வமா இருந்து காப்பாத்தணும்னு தன்னோட அண்ணன் கிட்ட சத்தியம் வாங்கிடுறா. விருமனை அந்த மண்ணோட காவல் தெய்வமா உள்ள வச்சு இப்பவும் கருமாத்தூர்ல மக்களை காப்பாத்துற பெரிய சக்தியா நம்ம பேச்சி அம்மனும் விருமாண்டி ஐயனும் வாழ்றாங்க.